ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே கொஞ்சம் ஃப்ரீ. ஸோ ஆனாலும் மார்னிங்கே நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஒர்க் வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தொக்கு பண்ணிட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஷாங்க்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் லெமன் ரைஸ் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ குக்கரில் ஆல்ரெடி 1 கிலோ சாப்பாடு குக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு. என்னங்கடா இன்றைக்கி சனிக்கிழமை ஆட்டுக்கால் சூப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்களுமே சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. இது அந்த கொல்லிமலையில் அந்த ஆட்டுக்கால் வேர் கிடைக்கும் இல்லைங்களா, அதில் செஞ்ச ஆட்டுக்கால் சூப்பு கொச்சிட்டே இருக்குது. ஸோ இந்த தொக்கு எடுத்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை, வேர்க்கடலை சட்னி. ஸோ ஆக்சுவலி சட்னி ரெடி ஆகிடுச்சு, தோசை மட்டும்தான் ஊற்றணும். மக்கள்ஸ் இந்த மாதிரி லெமன் ரைஸ் கலந்து வச்சிட்டேன் 2 பிளேட்லேயும். ஸோ இன்றைக்கி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் வெளியில் வேலை நடந்துட்டுருக்கு. மேஸ்திரிங்க நிறைய பேர் இருக்காங்க, டைல்ஸ் ஒட்ட வந்தவங்க. ஸோ அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ எப்படியும் அவங்க மத்தியானத்துக்கு ஹோட்டல் போவாங்க. ஸோ ஹோட்டல் போகாமல் இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இது தான். மக்கள்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூ விட்டுருக்கு. 1 2 3 அண்ட் இங்கே பாருங்க, நான் சொன்னேன் அந்த ஒர்க்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அவங்களுக்கே கொடுத்துட்டா அவங்களே சாப்பிட்டுக்கலாங்க. அப்படியே நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம்னா, நம்ம ஏரியாவில் நேற்று இங்கே ஒரு டைல்ஸ் உடைஞ்சது. ஸோ அதை மாற்றி கொடுத்தாங்க. அந்த சிமெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் மேலே விழுந்திருக்கு. அதை இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணணும் நம்ம. அண்ட் இந்த சைடு வந்தால் எக்கச்சக்கமான தக்காளி காய்ச்சிருந்துச்சிங்க நேற்று. அது வீடியோ பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நிறைய செரி தக்காளி காய்ச்சி வச்சுருந்தது. அண்ட் வெல்வெட் ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு. நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். ஹெவியான தக்காளி காய்ச்சிருக்கு. பச்சை மிளகாவும் காய்ச்சிருக்கு. தெரியுதுங்களா காய், பச்சை மிளகா. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ஹாப்பியாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி சூப்பராக வந்துச்சு. ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி பழுத்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் பழக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கோம். சூப்பராக. சரி, ஓகே, ஐ திங்க் பறிச்சிடலாம். சூப்பரான ஸ்ட்ராபெரி.